இந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமானை நினைச்சு மனசுல ஒரு வேண்டுதலை வையுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு உண்மை. பிரதோஷம். இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதுல இருக்கிற ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்? சிவனை வணங்குற நாட்களில் பிரதோஷம் நாள் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த நாளில்தான் சிவபெருமான் தன் நடன கோலத்துல காட்சி தர்றாரு. கங்கையும் நிலவும் சந்திரனும் எல்லாமே சேர்ந்து சிவனை அலங்கரிக்கிற நேரம் இது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் பிரதோஷம் நாளில் சிவன் கொடுக்கிற 7 அதிசய வரங்கள் பத்தி. கடைசி வரை பாருங்க. ஏன்னா 7வது வரம் உங்க வாழ்க்கையையே மாத்திடும். முதல் வரம் கடன் தீர்க்கும் வரம். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் கடன் தீராம இருக்கும். பிரதோஷ நாளில் மாலை நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் விளக்கேத்தி ரிணவிமோசன சிவஸ்தோத்திரம் சொன்னா கடன் தீர வழி பிறக்கும்னு நம்பிக்கை. 2வது வரம் ஆரோக்கியம். சிவன்தான் மிருத்யுஞ்சயர், மரணத்தையே வென்றவர். பிரதோஷ நேரத்துல மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொன்னா உடல் ஆரோக்கியம், மன அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க பெரியவங்க. 3வது வரம் திருமண தடை நீங்கும். பல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் தடைப்பட்டு நிக்குது. பிரதோஷ நாளில் சிவன் பார்வதி இணைஞ்சிருக்கிற கோலத்தை வணங்கினா அந்த தடை விலகும்னு நம்பிக்கை. 4வது வரம் எதிரிகள் விலகுவாங்க. வாழ்க்கையில நமக்கு தெரியாம நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க இருப்பாங்க. பிரதோஷம் நாளில் சிவனை வணங்கி விபூதி அணிஞ்சா அந்த எதிர்மறை சக்திகள் விலகுமாம். 5வது வரம் குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாம வருந்துற தம்பதிகளுக்கு பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு போய் நீலகண்ட சிவனை வணங்கினா சந்தான பாக்கியம் கிடைக்குமா நம்பிக்கை இருக்கு. 6வது வரம் மன அமைதி. இன்னைக்கு எல்லோருக்குமே மன அழுத்தம், டென்ஷன். பிரதோஷ நேரத்துல சிவன் முன்னாடி அமைதியா உட்காந்து ஓம் நமசிவாய சொல்லிக்கிட்டே இருந்தா மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். இப்போ 7வது வரம், இதுதான் மிக முக்கியமானது. சிவன் சொல்றாரு, பிரதோஷ நாளில் உண்மையான பக்தியோட என்னை வணங்குறவங்களுக்கு நான் வேற யாரும் தராத ஒரு வரம் தர்றேன். அது என்ன தெரியுமா? அது மோட்சம். அதாவது இந்த ஜென்ம பிறவி சுழற்சியில் இருந்து விடுபடுற வாய்ப்பு. பிரதோஷ விரதத்தை சரியா கடைபிடிச்சா ஆன்மீக வளர்ச்சி, மன தெளிவு, இறுதியில் மோட்சம் கிட்டுமா சிவபுராணம் சொல்றது. நண்பர்களா, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்ன நம்பிக்கைகள். நீங்க இத நம்பினாலும் நம்பாட்டியும் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். சிவநாமம் சொல்றது மனசுக்கு அமைதி கொடுக்கிற ஒரு வழி. இனி பிரதோஷம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி சிவன் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிவன் உங்க குடும்பத்துக்கு எல்லா நல்லதும் தரட்டும். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. நன்றி நண்பர்களா. மறுபடியும் இன்னொரு வீடியோவுல சந்திப்போம்.